சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸோட கொஷின்ஸோட வரமாட்டாங்க, கண்ணீரோட தான் உள்ள வருவாங்க. அவங்களோட அத்தனை காலத்தோட பெயின் அண்ட் வருத்தத்தோட எனக்கு பேபி வருமா இல்லையா டாக்டர் அப்படின்னு அவங்க கேட்கறதுலயே தெரிஞ்சிடுது எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க லைஃப்ல இருக்குன்னு. இந்த பெண்மணி வந்து 25 வயசு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு தானாவே கன்சீவ் ஆயிருக்காங்க. ரெகுலர் பீரியட்ஸ், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் லைட்டா குண்டா இருக்காங்க. ஒரு BMI வந்து ஒரு 27 இருக்கு. இவங்க கன்சீவ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் 5th மந்த் போய் பேபி தானாவே வலி வராம கர்ப்பப்பை ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெலிவரி ஆயிடுச்சு. 2வது தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து 3வது மாசம் அடிவழியா தையல் போட்டு கேர்ஃபுல்லா இருந்து கூட அவங்களுக்கு 5வது மாசம் திருப்பியும் பனிக்கூட உடைஞ்சு பேபி டெலிவரி ஆயிடுச்சு. இவங்க ஹிஸ்டரி சொன்ன உடனே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு பேரு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ், இதுதான் ரீசன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு மைல்டா PCOSன்ற ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அதை சரி பண்ணுவோம். உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பப்பையில லாப்ரோஸ்கோபி பண்ணி அப்டாமினல் சர்க்குலேஷன் பண்ணிட்டு அடுத்த குழந்தை வரலாம். இந்த ஆப்ஷன் தான் ப்ரியாரிட்டியா அவங்க டேபிள்ல வச்சோம். அடுத்த ஆப்ஷன் கன்சீவ் ஆன உடனே ஷிரோத்கார் சர்க்குலேஷன் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல சர்க்குலேஷன் போடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மெக்டொனால்ட் சர்க்குலேஷன் தான் போட்டிருந்தாங்க, அதனால அடுத்த லெவல் வெஜனலா போடலாம். இந்த 2 ஆப்ஷனும் அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரும் பயம் தான் தெரிஞ்சது. நம்பிக்கையா வருவாங்க நிறைய பேர், எப்படியோ அந்த டாக்டர் முடிச்சிடுவாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க டாக்டர், செகண்ட் டைம் கூட நான் அப்படிதான் போனேன், ஆனா எனக்கு குழந்தை நிக்கலையே, குழந்தை திருப்பியும் வந்துருச்சு டாக்டர், நிறைய மாசம் ஆகி குழந்தை என் கையில வர வரைக்கும் என்னால சிரிச்சு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டான். 25லேருந்து 26 வயசுல இவ்வளோ சோகம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு ப்ராப்ளமோட அவங்க ஏன் என்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்கன்றது வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் அவங்களுக்கு பண்ணது என்ன, அழகாக கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டாமினல் சர்க்குலேஷன் பண்ணோம். அவங்க நார்மலாக ஃபோலிக் ஆசிட், PCOSக்காக மெட்ஃபார்மின்ற டேப்லெட்ஸ் போட்டே கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்ஸ் மட்டும் நாங்கள் கட்டாயம் கொடுத்தோம். மாதம் கர்ப்பப்பை வாயிலேருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். மாதம் அடிவழியாக ஸ்வாப் எடுத்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருதா, யூரின் கல்ச்சர் பண்ணி யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம். இந்த மாதிரி ரெகுலராக பார்த்துட்டு இதுக்கு முன்னாடியே இன்னும் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு ஆப்லா வந்து மைல்ட்லி பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நாங்கள் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோம், லோ டோஸில் பிரெட்னிசலோன்ற டேப்லெட்டும் கொடுத்தோம். ஸோ இந்த 2ம் அடிஷ்னல் விச் ஆல்சோ குட் ஹேவ் பீன் அ ரீசன். இதுவும் ரீசனாக இருக்கலாம். கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்குன்றதுனால அது மட்டுமே ரீசன் சொல்ல முடியாது, மற்ற எல்லா ரீசன்ஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அவங்க ஜனவரி மாதம் இப்போ டெலிவரி ஆனாங்க. அவங்க டெலிவரி ஆகி அவங்க கண்ணில் இருந்த சந்தோஷத்தையும் அந்த கண்ணீரையும் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ரிலீஃப் இந்த அப்டாமினல் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கேன்னு. அதனால பொண்ணுங்க எல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு சயின்ஸ் கட்டாயம் ஹெல்ப் பண்ணும், நம்பிக்கையோடு இருங்க. இது மாதிரி 5வது மாசத்துல மிஸ்கேரேஜ் ஆச்சோ இல்லை ரிப்பீட்டடாக மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லபடியாக கன்சீவ் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட்.